ஒரு நிமிஷம். இல்லை நான் பேசிடுறேன். நீங்கள் கேட்ட கேள்வி நான் முடிக்கல. புஷ்பா 3 தானே அது? புஷ்பா 3 எப்படி இருக்கு? 2வா? எப்படி இருக்கு? நல்லா மட்டும்தான் இருக்கா? கிளாமரே இல்லையா? இல்லை ஒரு செகண்ட் நீங்க சொன்னதுக்கு தான் நான் ஆன்சர் பண்றேன். என்ன பேச விடுங்க. அதாவது கிளாமர் இல்லையா? கிளாமர் தான் இருக்கு. இன்னொன்று, கிளாமர் தான் நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே அவர் ஒரு பெரிய ஸ்டார். எனக்கே அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்காகவும் போய் பார்க்குறோம். கிளாமர் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ரேருங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த மாதிரி ஜெயிச்ச படங்கள் எனக்கே ரொம்ப ஆசை தான். அதை சொல்லலைங்க. நான் தமிழை பற்றி இப்போ தமிழை பற்றி பேசுகிறேன். தமிழ் இல்லை. இப்போ நான் தமிழ் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எல்லாமே இப்படி தான் இருக்கும். பட் தமிழ் அப்படி இல்லை. நிறைய நல்ல கதைகளை கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை. பட் அது எல்லாமே ஜெயிச்சுதா? இல்லை. எது வந்து ரொம்ப கிளாமராக இருக்கோ அதுதான் இங்கே ஜெயிக்குது. என்ன பண்ண முடியும்? நாங்கள் எல்லாருமே வந்து ஆசைப்பட்டு பண்ணல. நிச்சயமாக ஆசைப்பட்டு பண்ணல. இல்லை அப்படி சொன்னாலே இல்லை, அப்படியே நீங்கள் சொன்னால் நான் கவலைப்படல. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வரும்னு எங்களுக்கும் தெரியும். தெரியாமல் நான் பண்ணலை. தெரிஞ்சுதான் பண்ணுறேன். அண்ணா கேட்டதுனால என்னை ஃபாலோ கரெக்டாக கேட்டீங்க. ஏங்க நான் வந்து என்னோட பழைய வீடியோஸ் நீங்கள் இப்போ புதுசு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பழசை போய் பாருங்க. அதான் பழசை போய் பாருங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருப்பேங்க. லைக்கே வராது, வியூஸு வராது, ஃபாலோஸு வராது. ஆனால் இப்போது லைக், வியூஸ், ஃபாலோஸ், சப்போர்ட்ஸ், ஃபேன்ஸ். ஸோ இப்போ என்ன தெரியுமா, எல்லார்கிட்டையும் எல்லாரும் எதிர்பார்க்குறது இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எங்கிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க, நான் அதை பண்ணுறேன். அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டோடு பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நான் சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க ஆடை இருக்குது. ஆடை இல்லாமல் நான் பண்ணல. இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணிக்கிறேங்க. இதே நீங்கள் சொன்னதுனால தான் இல்லை, இன்னும் நிறைய ஐடிஸ் போய் பாருங்களேன். அந்த பேர்லாம் நான் சொல்லலை. அதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களை சொல்லலை, ஊடக நண்பர்களை நான் சொல்லவே இல்லை. கீழே கமெண்ட்ஸில் உங்களை சொல்லலை, கமெண்ட் செக்ஷனில். புரியுது? இல்லைங்க ஒரு நிமிஷம், நான் முடிக்கல. உங்களை சொல்லலைங்க. நாங்கள் கமெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த கமெண்ட்டில் லிப் டு லிப் கிஸ்ஸு, அது ஒரு ட்ரெண்டு. அது வந்து லைக் எனக்கு புரியல. அதுதான் ஆக்சுவலாக கிளாமர். நாங்கள் யாரையும் ஒரு ஜென்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் பண்ணலைங்க. நான் தனியாக பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு அது லிமிட். எனக்கு பிடிச்சிருக்கு. மெயினாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்கள் ஃபேன்ஸ்க்காக சொல்லணும்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், என் ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை பண்ணுறேன். என் ஃபேன்ஸுக்கு என்ன தேவையோ அதை என்னோட லிமிட்டோட எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ ஐ வில் டூ. ஆமாங்க, தெரியாது. ஆமாம், புரியல நீங்கள் கேட்குற கேள்வி. ஆமாம் இன்னும் கற்றுக்க கூட இல்லை. அந்த 2 or 3 days வீடியோஸ் எல்லாருமே வா இல்லை, மேக்ஸிமம்லாம் இல்லை. எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கு. துணியெல்லாம் நான் இன்னும் கழட்டவே இல்லை. புரியல. 2-3 பேர்னா புரியல. ஆமாங்க, அவங்கள பத்தி நான் சொல்ல. அவங்க யாருமே துணியை கழட்டிட்டுலாம் பண்ணலங்க, போட்டுட்டு தாங்க பண்றாங்க. கிளாமரா தான் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு கீழே ஒரு கேள்வி வராது, ஒன்றும் வராது. ஆனா இது ஏன் நான் சொல்றேன்னா, அது என்ன கேர்ள்ஸை மட்டும் டார்கெட் பண்றதுன்னு எனக்கு புரியல. கேர்ள்ஸை மட்டும்தான் அந்த டார்கெட் வருது. அது என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கேளுங்க, கேட்க வேணாம்னு சொல்ல. நீங்கள் கேட்பீங்க, எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே அதே ஒரு ஜென் போய் ஒரு 4-5 பேரோட டான்ஸ் ஆடினா அது சூப்பர் குட். ஆனால் அதையே நாங்கள் செஞ்சுட்டா ரொம்ப தப்பு. எனக்கு புரியல. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் தான் நான் சொல்கிறேன். இல்லைங்க, நான் தமிழ்நாட்டில் அந்த லெவலுக்குலாம் நான் வரலங்க. இல்லை, இங்கே தான் நடக்குது. நான் சொன்னது இங்கே நடக்குது. நான் தமிழே சொல்லவே இல்லை. நீங்க தான் சொல்றீங்க. நான் இங்க தமிழ்னு சொன்னேன். தமிழ்ன்ற வார்த்தைங்க நான் கொடுக்கல.
நான் புஷ்பா 2 வந்து தெலுங்கு ஃபில்முங்க. அதை டப் பண்ணி தமிழ்ல. ஆமா, நான் தான் சொன்னேன். நான் இன்னும் நடிக்க போலல்ல, தமிழ்ல போலல்ல. இருங்க ஒரு நிமிஷம், இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் நான் எப்படி எடுக்க போறேங்கிறத பொறுத்து இருக்கு. அப்ப நான் அப்படி பண்ணால் அப்ப இந்த கேள்வி கேளுங்க, அப்ப நான் பதில் சொல்றேன். நான் தமிழை பத்தியே நான் இங்க பேசவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், தெலுங்கு ஃபில்மு இப்படி இருக்கு. சரி, அதே தெலுங்கு ஃபில்மை தான் டப் பண்ணி தமிழ்ல கொடுத்தாங்க. அது சூப்பர் டூப்பர் ஹிட். இங்க உள்ள ஆடியன்ஸ் தான் பார்த்தாங்க. இப்போ அந்த கடுக்கான பத்தி பேசலாம். கடுக்கா பத்தி பேசணும். நீங்க வந்து என்னோட இன்ஸ்டா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. காய் இல்ல, இது வந்து திருநெல்வேலி பாஷையில அல்வா கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மீனிங் இல்ல. இது கடுக்கானா திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அல்வா கொடுத்துட்டான்னு சொல்ற மாதிரி எங்க ஈரோடு சைட்ல கடுக்கா கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. இங்க சென்னை பாஷையில விபூதி அடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. உருட்டும்பாங்க. அந்த மாதிரி கடுக்கானா யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்க, யாருக்கு காது குத்திட்டாங்க, கடுக்கன் அப்படியே மாதிரி கடுக்கான்னு வந்துச்சு. ஸோ அதுதான் கடுக்கா. ஸோ ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு காமெடி படம். நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு நல்ல மெசேஜ் வச்சிருக்கிறோம் படத்துல. சார், நீங்க என்ன சேனல் தெரிஞ்சுக்க கேட்டேன். இப்போ என்ன பத்தி கேட்டீங்களா? தெரியல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்க, அவ்வளவுதான். கேட்கக்கூடாதா? என்ன இல்லை, இவ்வளவு கேட்டீங்களா? நீங்க யாரும் சார் இப்போ போஸ்டர் லான்ச் பண்றோம். நேற்று பாதிமன் சார் லான்ச் பண்ணியிருந்தாரு. அந்த போஸ்டர் இங்கே எல்லா செலிபிரிட்டிஸ் முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். இவங்க சமீக்ஷா, வளர்ந்து வர ஹீரோயின். நம்ம கடுக்கா படத்துக்கு ஒரு ப்ரோமோ பாட்டுக்கு சூப்பராக டான்ஸ் ஆடிடுறாங்க அபீப் மாஸ்டரோட ஸ்டெப்ஸில். அவங்க கொஞ்சம் வார்த்தைகள் பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாத்தையும் பார்க்குறதுல எனக்கு ரியலி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு டான்ஸ் அப்படிங்கிறது நிஜமாகவே ஆட தெரியாது, சீரியஸ்லி. பட் ஆனால் என்னால் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே நம்பிக்கை வச்சது விஜய் கௌரீஷ். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து என்னை ஆட வச்ச ஹபீப் மாஸ்டருக்கு என்னுடைய சீரியஸ்லி நான் அன்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் மேலே தேவா சார் வந்து ஒரு லெஜெண்டு. சீரியஸ்லி, லைக் என்னோடய ஃபஸ்ட்டு டான்ஸ் வந்து அவரோட வாய்ஸில் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஐ ஃபெல்ட் லைக் அது என்னுடைய பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்ஸ், சீரியஸ்லி. ஸோ இதுக்கு தயவு செய்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் மெயினாக யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னோடய இன்ஸ்டா, என்னுடைய ஆப்பிள்ஸ், என்னுடைய தங்கங்கள், தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். சீரியஸ்லி லவ் யூ ஆல். உங்களால தான் நான் இங்கே இருக்கேன். அகெயின் ஐம் டெல்லிங் யூ திஸ். ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சாங் அண்ட் ஆஸ் வெல் கடுக்கா படத்தையும் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் டான்ஸ் மாஸ்டர் ஹபீப். முதல்ல பத்திரிகையாளர்களுக்கும் அப்புறம் இங்கே வந்துடுவாங்களுக்கும் வணக்கம். இந்த படம் கடுக்கா படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நான் பார்த்தேன். இதில் நான் ப்ரோமோ சாங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து நம்ம விஜய் கௌரி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் தேவா சார் இந்த பாட்டு பாடியிருக்காரு, அருமையாக இருக்குது இந்த சாங்கு. இந்த படம் வெற்றி அடையணும். மற்றபடி தேங்க்யூ. பாடம்